ஹலோ மக்களே, அனைவருக்கும் தமிழ் வணக்கம். எங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க இவங்க எல்லாமே என்ன கேட்டுருந்தாங்க அப்படின்னா, என்னடா தம்பி தங்கச்சி வந்து 12th முடிச்சிருக்கு, ஸோ அடுத்தது என்ன படிக்க வைக்கலாம், எது நல்லா இருக்குது, இப்போ எதுக்கு ஸ்கோப் அதிகமாக இருக்குது, எது படித்தா வேலை கிடைக்கும், இப்படி நிறையா கேள்வி கேட்டாங்க. எனக்கு வந்து நான் படித்ததே என்ன படித்தேன் ஏது படித்தேன்னு மறந்து போச்சு. இதில் எங்கிட்டு நம்ம அட்வைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, சரி ஓகே நமக்கு தெரிஞ்சதில் எது சரி எது தப்பு அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு 2-3 பேருக்கு அட்வைஸ் பண்ணேன். 50 இந்த கிளம்பு. இதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் 2 முக்கியமான விஷயம் பற்றி பேச போகிறேன். அந்த 2 விஷயம் என்ன படிக்க சொல்ல போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் பையனுக்கோ இல்லை உங்கள் பொண்ணுக்கோ நான் இதான் படிக்க போகிறேன், ஃப்யூச்சரில் நான் இதுவோ ஆக போகிறேன், எனக்கு இது மேலே ஒரு ட்ரீம் இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியே அவங்கள படிக்க வச்சுருங்க. நீங்களாக போயிட்டு அவங்களுக்கு செட் ஆகாது, இதுக்கு ஃப்யூச்சர் இருக்காது, நீ இதுக்கு வா அப்படின்ட்டு அவங்க விருப்பத்துக்கு மாறாக நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க. ஸோ மொதல் விஷயம், அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் படிக்க வைங்க. ஏன்டா டே இது எனக்கு தெரியாதா, இது ஒரு விஷயம்ட்டு நீ உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடணும். அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை படிக்க வச்சுருங்க. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. இந்த 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு என்ன படிக்கிறதுனே தெரில. எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே தான், எந்த டிபார்ட்மெண்ட்டு இல்லை எது படிக்க சொன்னாலும் ஓகே தான், எதில் ஸ்கோப் இருக்குதுன்னு தெரியல அப்படின்ட்டு கொஞ்சம் குழப்பமாக இருப்பாங்க. ஸோ இது போல் குழப்பமாக இருக்க ஆளுக்கு தான் நான் இதை படிங்க, இதில் இந்த குரூப் எடுத்து படிங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். அப்படி என்ன படிக்க சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி சொல்கிறது, ஓகே என்ன படிக்க சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்க சொல்ல போகிறேன். ஏண்டாடே இன்ஜினியரிங்கு ஆல்ரெடி படித்த இன்ஜினியர்ஸ்க்கே வேலை இல்லை, எல்லாருமே சும்மா வீட்டில் சுற்றிட்டு இருக்காங்க, ஊருக்கு 1000 இன்ஜினியர்ஸ் சும்மா கிடக்காங்க. இந்த நிலமையில் இன்ஜினியரிங்கு, அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸு, அந்த கம்ப்யூட்டர் தான் நம்மளோட கம்ப்யூட்டரு, அதுக்கு ஏன்னா 4 வருஷம் படிச்சு நான் என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணணும். இப்படியெல்லாம் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த எல்லா கேள்விக்குமே எனக்கு ஒரு 3 நிமிஷம் டைப் கொடுங்க. இந்த 3 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்கள் எல்லா கேள்விக்கும் ஒரு விடை கிடைக்கும். சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? இப்போ நம்மள நிறையா பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் படித்தா வேலை இல்லை, இன்ஜினியரிங் படிச்சுட்டு சும்மா தான் இருக்கணும், இன்ஜினியரிங்க்கு ஸ்கோப்பே இல்லை, இப்படி தப்பான விஷயங்கள் தான் நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை பார்த்தீங்கன்னா அது கிடையவே கிடையாது. நீங்கள் இன்ஜினியரிங்கில் எந்த டிபார்ட்மெண்ட் படித்து முடிச்சிருந்தாலும் உங்களுக்கான வேலை இல்லை உங்கள் கம்பெனிஸில் நிறைய ஓப்பனிங்ஸ் இன்னமும் போயிட்டு தான் இருக்குது. சரி ஓகே, ஓப்பனிங் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற, அப்புறம் ஏன் இன்ஜினியரிங் படித்தவங்க எல்லாருமே வீட்டில் சும்மா உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது கம்பெனிகள் தெளிவாக என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு இன்ஜினியர்ஸ் தான் வேணும், இன்ஜினியரிங் படித்தவங்க வேணாம் அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற, இன்ஜினியர்ஸும் இன்ஜினியரிங் படித்தவங்களும் 2 பேரும் ஒன்று தானே, இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. நாம் காலேஜில் சேரும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வருஷம் கொஞ்சம் அப்படியே பயந்து லைட்டாக படிக்கிறோம். செகண்ட் வருஷம் வந்ததும் செகண்ட் இயர்லேருந்து காலேஜ் எங்கள் கண்ட்ரோல் வந்துடுச்சு அப்படின்ட்டு செகண்ட் இயர் ஃபுல்லாக செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபைனல் இயர் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட் இயரில் என்ன பண்ணுறோம், ஐயோ நமக்கு இது கடைசி வருஷம், இதுக்கப்புறம் நம்ம காலேஜ் லைஃபே போயிடும், ஸோ நம்ம இப்போயே ஜாலியாக வந்துக்கலாம் அப்படின்ட்டு கடைசி வருஷமும் நல்லா ஜாலியாக இருந்துட்டு நமக்கான ப்ராஜெக்ட் கூட நம்ம பண்ணுறதில்ல. நாம் வந்து ஒரு கம்பெனிலேருந்தோ இல்லை தெரிஞ்ச ப்ராஜெக்டோ இல்லை ஏதோ ஒரு கடையில் போய் ப்ராஜெக்ட் வாங்கியாந்து அந்த நான் பண்ண ப்ராஜெக்ட் தான் அது அப்படின்ட்டு அதையும் கிளியர் பண்ணி நாம் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணி வந்துடுறோம். அப்படி வந்தவங்ககிட்ட நீங்கள் பேசிக்காக ஒரு 4-5 கேள்வி கேளுங்களேன். அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டாக வேணால் இருக்கட்டும், சிஎஸ்சி, மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் ஏரோநாட்டிக்கல், இது எந்த டிபார்ட்மெண்ட் வேணால் இருக்கட்டும், அவங்கக்கிட்ட அவங்க சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 4 கேள்வி கேளுங்களேன். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு தம்பி வெளியே வராரு அப்படின்னா, அவர்கிட்ட தம்பி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னால் என்ன, டேட்டா ஸ்ட்ரக்சரை ஏன் யூஸ் பண்ணுறாங்க, இந்த கண்டிஷனிங் லூப்பிங்லாம் ஏன் யூஸ் பண்ணுறாங்க, எது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, இப்படி ஒரு பேசிக்காக ஒரு 10 கேள்வி கேட்டோம் அப்படின்னா, அப்போ அதெல்லாம் என் டிபார்ட்மெண்ட்டு தானா,
எந்த செமஸ்டரில் படித்தேன்னு தெரியலையே, இதெல்லாம் படித்தேனா அப்படின்ற பதில் தான் அந்த பசங்கிட்டேருந்து வரும். ஏன் என்கிட்டே நான் இன்ஜினியரிங் படித்து வெளியே வரும்போது நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா நானும் அதே பதில் தான் சொல்லியிருப்பேன். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கமே கண்டி நம்மக்கிட்ட ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியரிங்கான நாலேஜ் இருக்கா, இல்லை கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்கா, ஒரு வெல் குவாலிஃபைடு இன்ஜினியர்ஸ்க்கான கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. நாம் நம்ம காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோமே தவிர நாம் வெளியே வரும்போது ஒரு பேசிக் இன்ஜினியராக வெளியே வரணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறது இல்லை. ஜஸ்ட்டு இன்ஜினியரிங் படித்தா போதும் அப்படின்ட்டு அந்த 4 வருஷத்தை கடந்து வந்துடுறோம். அதனால தான் இப்போ எந்த கம்பெனிக்கு போனாலும் பேசிக்காக கேட்குற கேள்வி கூட நம்மளால் கிளியர் பண்ண முடியல, கஷ்டப்படுறோம். இதுதான் வித்தியாசம் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கும் ஒரு இன்ஜினியருக்கும். ஸோ இப்போ இருக்கிற எல்லா கம்பெனியுமே இன்ஜினியரிங் படித்தவங்கள கேட்குறது இல்லை, அட்லீஸ்ட் பேசிக் இன்ஜினியரிங் தெரிஞ்சவங்க தான் கேட்குறாங்க. அதனால தான் இன்ஜினியரிங் படித்த நிறையா பேருக்கு இப்போ வேலை கிடைக்கிறது இல்லை, அதுக்கு ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொல்லி தெரியுறாங்க. ஆனால் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஓப்பனிங்ஸ் இல்லை வேலை வாய்ப்பு இன்னும் போயிட்டு தான் இருக்குது. அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் இப்போ தான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 4 வருஷம் அப்புறம் முடிச்சுட்டு வரும்போது ஜஸ்ட்டு எனக்கு ஒரு இன்ஜினியரிங் பேசிக்ஸ் தெரியும், ஒரு மினிமம் லெவல் ஆஃப் இன்ஜினியரிங்கோட கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு நாலேஜ் உங்கள்கிட்ட இருந்தாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுவும் என் டிபார்ட்மெண்ட்டில் இப்போது ஐடி ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு ஃப்ரெஷரை இப்போ வேலைக்கு எடுக்கும்போது வருஷத்துக்கு 3-4 லட்சம் கொடுத்து வேலைக்கு எடுக்கிறாங்க. இதுபோல் ஐடியில் நிறையா ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு. ஐடி ஃபீல்டு என்றைக்குமே ரொம்பலாம் டவுனாக இருந்தது கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்லலாம், ஒரு 6 வருஷம் முன்னாடி இந்த கம்பெனிலேருந்து இத்தனை பேர் வெளியே தூக்குனாங்க, அந்த கம்பெனிலேருந்து அத்தனை பேர் வெளியே தூக்குனாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் அது எல்லாமே ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து மாறும். எங்கள் கம்பெனிலே ஐடியிலே ப்ராடக்ட் பேஸ்டு, சர்வீஸ் பேஸ்டு இப்படி தனித்தனியாக நிறையா இருக்குது. அது என்ன ப்ராடக்ட் பேஸ்டு, சர்வீஸ் பேஸ்டு 2 சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் என்ன, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கான நிறையா கேள்விகளை கேளுங்க. உங்கள் எல்லாருக்குமே நான் தனிப்பட்ட முறையில் பதில் சொல்லுவேன். கேள்விகள் அதிகமாக இருந்தால் அது எல்லாத்துக்கும் அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் 4 வருஷம் முடிச்சுட்டு வரும்போது நீங்கள் ஒரு நல்ல இன்ஜினியராக வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். நன்றி.